நாம் இன்றைக்கி வந்துட்டு கேஎஃப்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக சவுதியோட பிராண்ட். இது செம்மையாக இருக்கும், மோசோன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஓல்டு ராஸ் அல் கைமாவில் இருக்குது. ஆனால் இது எப்படி பார்த்தீங்கன்னா 12:30 ஆஃப்டர்நூன் தான் திறப்பாங்க, மிட் நைட் வரைக்கும் இருக்கும். அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல், இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு ரெஸ்டாரண்ட்டு. அப்படி உள்ளே வந்துட்டு நீட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் லன்ச் டைமில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாஃப்ஸு இவங்கெல்லாம் நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிட்றாங்க. அழகாக இருக்குது. டேஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபொலி டேஸ்ட்டு. இதை நீங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்டா கூட அது நமக்கு அது வராது. அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பிளேஸு. நாங்கள் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் போனோம், செம்மையாக இருந்துச்சு. இந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலான்றதுக்காக நாங்கள் இதை எடுத்தோம். நாங்கள் ஈவினிங்கில் போனோமா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஷிப்பு இதெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் போட்லலாம் போவாங்க, ஜெட் ஸ்கைஸ்லாம் போவாங்க. அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் இந்த டேஸ்ட் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. வேறு எதுலேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் வந்துட்டு இதில் செம்மையாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெரைட்டிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இது வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாயிலெலாம் இருக்குது, துபாயில் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. இந்த ஓனர் வந்துட்டு அங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கே போய் அரட்டை அடிச்சுட்டுலாம் இருந்தோம். பாருங்களேன், இதுதான் நாங்கள் இல்லை இவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 4 பீஸ் வந்துட்டு ஸ்பைஸியாகவும் அப்புறம் 4 பீஸ் நான் ஸ்பைஸியாகவும் வாங்கினோம். நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அப்புறம் ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் மாற்றிட்டு வாங்கினோம். அப்புறம் அது இல்லாமல் இவங்க வந்து இந்த ப்ரெட் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ப்ரெட்டு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது அவங்களுடைய ஓன் தயாரிப்பு அப்படின்றாங்க. அது நல்லா இருக்குது. அது ரொம்ப சாஃப்டாக. இப்போ நார்மலாக கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், குப்பூஸ் தான் நமக்கு தருவாங்க. பட் இவங்க வந்துட்டு இவங்களே ஒரு ப்ரெட்டு கொடுக்குறாங்க. இந்த ப்ரெட்டு செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப சாஃப்டாகவும், ஆனால் சுட சுட சாப்பிடணும். நம்ம ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், சாப்பிட நல்லா இருக்காது. அங்கேயே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் அந்த பிள்ளைங்களுக்காக வந்துட்டு மொஜிட்டோ, அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி தான் வேணும்னா அது வாங்கணும். அப்புறம் இந்த பேஷன் ஃப்ரூட் வாங்கணும். அது நல்லா இருக்குது. பேஷன் ஃப்ரூட்டோட நல்லா இருந்துச்சு. மொஜிட்டோ கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பட் ஓகே. அப்புறம் ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ட்ரிங்க்ஸ் தான் கேட்டோம். அவன் என்னன்னா ஐஸ்கிரீம்லாம் போட்டு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா அது கீழே எல்லாம் ஒரு மாதிரி படிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி கிரில்லு வச்சு ஒரு கிரில் வச்சு கேட்டோம். அப்புறம் கிரில்லில் வந்துட்டு மிக்ஸ்டு கிரில் தான் இருக்குது அப்படின்னா, அவட நாங்கள் கிரில்லு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நாங்கள் இந்த மாதிரி கபாப் மாதிரி வாங்கிட்டோம். அவுட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஒரு ஷிப்லாம் நிற்கிது. ஆனால் அதில் டெய்லியில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டெய்லியில் நம்ம போகிறதால நமக்கு தெரியல. அது ஆக்சுவலாக என்ன நிற்கிதுனே தெரியல. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. லெட்ஸ் சீ, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்தடுத்த ஏரியாவிலலாம் போய் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. எனக்கு பின்னாடி ஒருத்தர் இங்கே உள்ள ஒரு ஆள் இருக்காப்புல. அவர் தோணன்னு இருக்காப்புல. அவர் நாங்கள் போய் சாப்பிட்டு வெளியில் வர வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காப்புல. என்ன பேசுகிறாப்புலேன்னு தெரியல. அவுட் சைடில் நல்லா இருக்குது. அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட வியூஸ் எல்லாம் இருக்குது. நம்ம டேயில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு இன்னும் கூட நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நைட்டில் போனதுனால லைட்டு மட்டும் தான் தெரியுது, வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கிட்டு தான் அந்த மணர்மாலை ஏரியாலாம் அந்த பக்கம் தெரியும். மணர்மாலை எல்லாமே நல்லா தெரியும் அந்த சைடில். பட் இந்த டைம் நைட் நேரத்தில் பாருங்கள், இதான் ஷிப்பு. அது நம்ம ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், ஆனால் அதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது டேயில் ஒரு போயிருந்தால் சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நைட்லேயும் எல்லோரும் உட்காந்துட்டு ரைடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஜெட் ஸ்கைலாம் வச்சுட்டு. அப்புறம் ஒரு போட்டெல்லாம் போகுது. மேபி அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ஹப். அவங்களுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வேறு இருக்குது. அந்த வீடியோ கூட நம்ம அதில் போட்டிருக்கோம், ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி. ஓகேவா, பின்னாடி வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. பட் இது ஒரு ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்து ஒரு 12:30 வரைக்கும் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இங்கே இருக்கும். அங்கே வரக்கூடிய மீனெல்லாம் இங்கே பக்கத்தில் நிப்பாட்டி தான் இருப்பாங்க.